ஏஜே, இப்ப நீங்க இந்த ஹாசினியை வீட்டை விட்டு துரத்து போறீங்களா இல்லையா? அவ மனசுல அவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? ஏதோ ராட்சசி மாதிரி சண்டைக்கு வரா, அடிக்கிறதுக்கு நிக்கிறா. எங்களுக்கு இந்த அவமானம் எல்லாம் தேவையா? உங்களுக்கு மருமகளா வந்து இந்த வீட்டுல என்ன மரியாதை இருக்கு எங்களுக்கு? கழுத்தனமா வந்தவ ஆட்டம் போடுறா, திருட்டு தலை கட்டிக்கிட்டவ எங்கள அடிக்கிறதுக்கு நிக்கிறா. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க தானே. நீங்க குடுக்கிற இடம் தான் அவ இப்படி ஆடுறா. ரிலீஸ் ஆன அன்னைக்கு அவளை துரத்தி இருந்தா இவ்வளவு பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? அர்ச்சனா ப்ளீஸ், அவ பிரச்சனை எல்லாம் என்கிட்ட கொண்டு வராதீங்க. நானே நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதத்தான் நானும் கேக்குறேன். நிம்மதி இல்லாம பண்றவள எதுக்கு இன்னும் வீட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்கீங்க? கொலைக்காரி, கொள்ளக்காரி, ஃப்ராடு, ஃப்ராஜரி எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சிட்டு இருந்தா அப்புறம் எங்களுக்கு என்ன மதிப்பு? அவளே நான் பொண்டாட்டிய வேஷம் போட்டுதான் வீட்டுக்குள்ள வந்தேன்னு பப்ளிக்கா கோர்ட்ல ஒத்துக்கிட்டா. இதுக்கு மேல என்ன விசாரணை வேடி கிடக்கு? எதுக்கு இன்னும் அவன் மேல கரிசனை காமிச்சிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. நான் யார் மேலும் கரிசனம் காட்டல, யார் மேலும் வெறுப்பு காட்டல. நான் பாட்டுல இருக்கேன். அவளா வீட்டு விட்டு போவான்னு பாக்குறேன். என்ன பேசுறீங்க? அவளை எப்படி போவா? அவளே திட்டம் போட்டு உங்களை கவுக்கிறதுக்கு இங்க வந்திருக்கா. அவ காரியம் முடியாம இங்க இருந்து போவாளா? இங்க பாருங்க, இன்னைக்கு எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும். இந்த வீட்டுல அவ இருக்கணுமா இல்ல நாங்க இருக்கணுமா? உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நானே வீட்டை விட்டு போயிடுறேன். அப்போ நீங்க கூட இந்த வீட்டை விட்டு வெளியே போவீங்க, ஆனா அந்த ஹாசினியை வெளியே போக சொல்ல மாட்டீங்க. ஐயோ ஏஜி, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி ஆனீங்க? நியாயம் தப்பு சரின்னு எல்லாம் கரெக்டா தானே பேசுவீங்க. ஏஜினா பெர்ஃபெக்ட்னு ஊரெல்லாம் பேசுவாங்க. ஆனா இந்த வீட்டுக்குள்ள எல்லாமே தலைகீழா இருக்கு. அந்த ஹாசினி எவிடன்ஸ் கொடுத்து உங்க கையில விலங்கு மாட்டினப்போ நாங்கெல்லாம் எவ்வளவு துடிச்சு போனோம் தெரியுமா? எத்தனை தடவை ஸ்டேஷன் ஓடி வந்திருப்பேன். எத்தனை தடவை வக்கீல பாக்குறதுக்கு ஓடி இருப்பேன். உங்களை காப்பாத்த எத்தனை பேர் காலில் விழுந்திருப்பேன் தெரியுமா? நீங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு மன்சூர் சாப்பிட்ட மறுபேச்சை ஏந்தின. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவ சொல்றா. உங்களை ஜெயில இருந்து கொண்டு வர உசுர கொடுத்தது நானு. ஆனா உங்க மனசு புறா அவதான் இருக்கா, அப்படித்தானே? எப்படி ஏஜி இது? எதுக்குமே மயங்காத ஆளாச்சே நீங்க. எப்படி இவகிட்ட மயங்கினீங்க? அவ எப்படி உங்களை மயக்கனா? உங்களை மயக்க அவ என்ன மந்திரம் போட்டா? சொல்லுங்க ஏஜி, சொல்லுங்க. பாருங்க, நீங்க சொல்ல போறீங்களா இல்ல? இங்க வந்து என்ன சீன் போட்டுட்டு இருக்க? கட்டின புருஷனை மந்திரம் போட்டுதான் மயக்கணுமா? அப்படிதான் நீ உன் புருஷனை பண்ணிட்டு இருக்கியா? மரியாதையா பேசு. உனக்கு எல்லாம் என்னடி மரியாதை? குடிய கெடுக்கிறவ தானே நீ? ஆமாண்டி, நான் என் புருஷனுக்கு மந்திரம் தான் போட்டேன். கீழே பாக்ஸிங் பஞ்ச குடுக்காம விட்டேன், இப்ப குடுக்கவா? ஐயோ ஐயோ ஏஜி, உங்க முன்னாடியே அடிக்கிறதுக்கு கிளம்பிட்டா. பாத்துட்டு இருக்கீங்களே. ஓ, ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? வீட்டுல இருந்து வேலை செய்யற இடம் வரைக்கும் எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. நீங்க எதுக்கு என்ன விட்டு வைப்பீங்க? நீங்களும் அசிங்கப்படுத்துங்க. கமான், கொஞ்சம் வெளியே போங்க ரெண்டு பேரும். போக வேண்டியவள போக சொல்ல மாட்டீங்க. வீட்டை பாதுகாக்கிற என்ன அவளோட சேர்ந்து வெளியே போக சொல்றீங்களா? ஏய், நீ வெளியே வா, உன்னை அங்க வச்சுக்கிறேன். ஏய் விடு. என்ன திமிரு உனக்கு? என் கைய பிடிச்சு ரெக்லா பண்ற. நீ வாடி வெளிய. ஃப்ராட், கைய விடுறீ. யாரு ஃப்ராடு? நீ பண்ண வேலையெல்லாம் எனக்கு தெரியாதா? நான் சொல்லவா? ஏஜே, இதுக்கு மேல இவளை இங்க விட முடியாது. மறுபடியும் ஏதாவது நாடகத்தை போடுவா. அப்படியே பிளேட்ட மாத்தி அவ நான் தான் எவிடன்ஸ் எடுத்து கொடுத்தேன்னு சொன்னாலும் சொல்லுவா. ஏய், அது உண்மைதானே? பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் சொல்லி வாயை மூடல, அப்படியே சொல்ற பாருங்க. இதுக்கு மேல இவள வீட்ல விட்டா நீங்களும் வீட்ல இருக்க முடியாது. முதல்ல இவ கழுத்தை பிடிச்சு இப்பவே வெளியே தள்ளுங்க. நீ யாரு என்ன வெளியே தள்ள சொல்றதுக்கு? நான் நடந்ததை நிரூபிச்சேன்னா நீ தெருவுல பிச்சைதான் எடுக்கணும். பிச்சைக்காரி. ஏய், யாருடி பிச்சைக்காரி? இப்ப வெளியே போறியா இல்லையா? நான் எதுக்கு வெளியே போகணும்? இது ஏன் வீடு, இவரு ஏன் புருஷன். நீ வேணா வெளியே போ. இதுக்கு மேல என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்ட உன் வண்ட வளர்த்து போலீஸ் கிட்ட சொல்லிருவேன். கோர்ட்ல உன்ன நார் நாரா கிழிச்சிருவேன். எனக்கு என்ன ஆள் இல்லன்னு நினைச்சியா?
பெரிய பெரிய லாயர்லாம் எனக்கு தெரியும். இப்போ ஒரு ஃபோன் போட்டா போதும், எனக்காக லாயர் அபிமன்யு. ஷட் அப் both of you. இது என்ன வீடா இல்ல சந்தையா? ரெண்டு பேரும் இப்படி கத்திட்டு இருக்கீங்க. யாரு எப்போ வெளியே அனுப்பணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம். நான் அனுப்பிச்சே தீருவேன். நான் பொறுமை இருக்கிறதால நான் இழிச்சவன் யாராவது நினைச்சாங்கன்னா அதை விட பெரிய தப்பு வேற எதுவும் இல்ல. எல்லாத்துக்கும் முடிவு காட்டுவேன், சீக்கிரம் காட்டுவேன். இந்த ஏஜ் யாருன்னு நான் சீக்கிரம் காட்டிடுவேன். ரெண்டு பேரும் கேட்டா எங்க சண்டை போடணுமோ அங்கதான் சண்டை போடணும். எதுக்கு எடுத்தாலும் ரகலை பண்ணா அவ மேல சிம்பத்தி கிரியேட் ஆயிடும். போலீஸ் ஒரு பக்கம் வலைய வீசிட்டு இருக்காங்க. அந்த அபிமன்யுங்கிற மிகப்பெரிய லாயர் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கிறான். இதெல்லாம் எதுவுமே புரியாம அவளை வீட்டை பெருக்கு, துணியை துவ, மீனை வாங்கிட்டு வான்னு சில்லியா பிஹேவ் பண்றீங்க. கடைசியில மொக்க வாங்குனீங்களா? இப்படிதான் இருக்கு உங்க மூமெண்ட் எல்லாம். நீங்க சொன்னதெல்லாம் ஓகே தான். போலீஸ் வலை வீசி தேடுறாங்கன்னு சொன்னீங்களே, அது யார? அது யாருன்னா, ஓ, பிரபலியத்தேவா. அது எப்படி உனக்கு தெரியும்? பிரபலியத்தைய சீக்கிரமா தேட சொல்லி ஜட்ஜு தான் ஆர்டர் போட்டாரே. ஆமா, பிரபலியத்தை கிடைச்சா கூட நல்லதுதான். இந்த ஹாஸ்னி அவளாவே வீட்டு விட்டு ஓடி போயிடுவால. அதெல்லாம் விடு, இப்ப நடக்கிறது மட்டும் பேசுவோம். உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன? ஏஜே ஹாஸ்னிய லாயர் கிட்ட கூட்டிட்டு போனா தெரியுமா? எதுக்கு? ஹாஸ்னிய டிவோர்ஸ் பண்றதுக்கு. என்ன சொல்றீங்க? இந்த விஷயம் யாரும் சொல்லவே இல்லையே. யாரும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் நாம தான் கண்டுபிடிக்கணும். நீங்கெல்லாம் ஒரே வீட்ல இருந்துட்டு இது கூட உனக்கு தெரியல? அப்போ ஹாஸ்னி அவ்வளவுதானா? ஐயோ, இனி அந்த வீட்டு மகாராணிங்க நாங்க தானா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ஹாஸ்னி டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டாதான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அப்படின்னா? ஹாஸ்னி மியூச்சுவல் டைவர்ஸ்க்கு கையெழுத்து போடல. அவ சாதாரணமான ஆள் இல்ல. அவகிட்ட இந்த ஏஜே டைவர்ஸ் வாங்குறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. இப்ப என்ன பண்றது? ஏஜே ஒரு பக்கம் அவளை துரத்த பிளான் பண்ணட்டும், நாமளும் ஒரு பக்கம் காயம் நகர்த்துவோம். எப்படி? நாம ஏற்கனவே பிளான் பண்ணதுதான். ஹாசினியோட புது காதலன் சங்கர், அவனை வச்சு மூவ் பண்ணாதான் அப்போ ஹாசினிக்கு வேட்டு வைக்க முடியும். இது முக்கியமான டைம். டைவர்ஸ்க்கு ஹாஸ்னி ஒத்துக்காததால ஏஜே கோவத்தில் இருப்பான். இப்ப பார்த்து ஹாஸ்னி சங்கர் மேட்டர் அவுத்து விட்டா ஏஜேக்கு ஒரு காரணம் கிடைச்சிடும். சிம்பிளா அதை வச்சு அவன் ஹாஸ்னியை காலி பண்ணிடுவான். எப்படி? சூப்பர். ஒரு நிமிஷம் சொல்லு. இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க இருக்கணும். என்னாச்சு? கேள்வி கேட்காத. வர முடியுமா முடியாதா? சரி, டென்ஷன் ஆகாத, வரேன். அர்ச்சனா, ஒரு முக்கியமான வேலை, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கோ, மறந்துடாத. பிரவலி, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உடனே கிளம்பி வான்னு சொல்ற. நம்மள கண்காணிச்சிட்டு இருக்காங்க, அது உனக்கே தெரியும்ல. தெரிஞ்சும் அப்போவா இப்போவானா யாரா பாத்துட மாட்டாங்களா? பாரு, அந்த ராகவன் வேற உன்னை தூக்கறதுக்கு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கான். அன்னைக்கு நீ கேட்காம வெளியே போயிருக்க, அதை எவனோ ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு தெரியுமா? அதை நான் சால்வ் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு.
பிரவலி, நான் பேசிட்டே இருக்கேன், நீ கண்டுக்கவே மாட்டேன்ற. இப்ப எதுக்கு என்ன வர சொன்ன சொல்லு. இத பாரு, இந்த மாதிரி நீ திடீர்னு என்ன வர சொன்னா என்னால வர முடியாது. வர சொன்னா வரணும், அதான் உன் வேலையே. ஏஜே விஷயத்துல கோட்டை விட்டு நீ எல்லாம் வாய் பேசக்கூடாது. என்ன பிரவலி, நீ அதையே சொல்லி காட்டிட்டு இருக்க? வேணா கன் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஏஜேவை போட்டு தள்ளிட்டு வந்துட்டா. வாயில போட்டுக்கோ, வாயில போட்டுக்கோ. நல்ல நாள் அதுவுமா அபசகுணமா பேசிட்டு இருக்க? நல்ல நாளா? புரியலையே. இன்னைக்கு எனக்கும் ஏஜேக்கும் கல்யாண நாள். எனக்கு பிடிச்ச ஏஜேவோட இணைஞ்ச நாள். நீ மருமகளா போயிருப்ப. அது எல்லாமே இல்லாதது ஒரு குறை தானே. இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இது நம்ம வாழ்க்கையோட முதல் நாள். இப்ப பேசாம வேற எப்போ பேசுறது? ஹலோ சார், இப்ப பேசவே கூடாது. இந்த இரவு பேசுறதுக்கான இரவே கிடையாது. வேற எதுக்கு? ஆ, ஒரே வாரத்துல முதலிரவுக்கு தயாராவது எப்படின்னு புக் விக்கும், அத வாங்கி படிச்சுட்டு வாங்க. ஏய் கேளு, அந்த புக்க நான் எப்போ படிச்சுட்டேன். அட பாவி, அப்ப நான் ஏமாந்துட்டேனா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். விளையாட்டுனா எந்த மாதிரி விளையாட்டு? ஏய், இங்க சத்தம் போடக்கூடாது. நான் சொல்றது மட்டும்தான் கேட்கணும். ஓ சொல்லு கேப்போம். என்ன கட்டிப்பிடிங்க. கட்டி பிடிக்கணுமா? நீங்க லைட் ஆஃப் பண்றீங்களா இல்ல நான் லைட் ஆஃப் பண்ணவா? ரெண்டு பேரும் சேர்ந்து ஆஃப் பண்ணுவோம். எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. அன்னைக்கு ஏஜே பேசின பேச்செல்லாம் பொய்யா போச்சு. நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நாசமா போச்சு. ஏஜிக்காக நான் எல்லாத்தையும் வீசி எரிஞ்சிட்டு போனேன். ஆனா அவ எனக்காக ஒரு தூசியை கூட தூக்கி எறியல. பிரவலி, கொஞ்சம் அமைதியா இருமா. ஆமா, எனக்கு அமைதி வேணும். அந்த ஏஜே என்னோட இருந்தாதான் கிடைக்கும். என் கூட அவன் ஒன்னா இருக்கணும். அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன். எல்லாரும் வாழ்க்கையில கனவு காணுவாங்க. ஆனா என் வாழ்க்கைய கனவா போச்சு. எனக்கு புருஷன் ஒருத்தன் இருந்தான். ஆனா அவன் என் கூட இப்ப இல்ல. அவன் வெளியில சுத்துறா, சந்தோஷமா இருக்கான். ஆனா நான் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு பாக்குறேன், ஒண்ணுமே செய்ய முடியல. இன்னைக்கு என்னோட கல்யாண நாள். ஆனா இன்னைக்கு தானே அதிகமா அழற. எல்லாம் என்னோட விதி. பிரவலி,
முதல்ல வா. ஏய் பிரவலி இரு. நான் இன்னைக்கு அவரை பார்த்தே ஆகணும். பிரவலி என்ன விளையாடுறியா? என்ன கத்த வைக்காத. நான் ஏஜேவை பார்த்தே ஆகணும். அதுவும் நேர்ல பார்க்கணும். என்ன பேசுற பிரவலி? வெளியில போனா உன்னை ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஊர்ல இருக்க அத்தனை பேரும் போஸ்டர்ல உன் முகத்தை பார்த்திருப்பாங்க. இத்தனை நாள் கஷ்டப்பட்டத ஒரே நாள்ல வீணடிக்க போறியா? அவனை கண்டிப்பா பார்க்கலாம், ஆனா இன்னைக்கு வேணாம். சரி, ஏஜேவை நேர்ல பார்க்க வேண்டாம், பக்கமா கூட வேண்டாம், கொஞ்சம் தூரமா இருந்தா பார்த்தாலே போதும். பிரவலி நான் சொல்றது இத பார், இன்னைக்கு என்னோட வெட்டிங் டே. எனக்கு அம்மா வேணா, அப்பா வேணா, நீ வேணா, குடும்பம் வேணா. அவன் மட்டும் தான் வேணும்னு அவனை தேடி போன நாள் இது. இன்னைக்கு நான் ஏஜேவை பாப்பேன், பார்த்தே ஆகணும். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு ஏஜேவை காமி. முடியாதுன்னா இங்கிருந்து போ. ஆனா நீ திரும்பி வரும்போது உன் தங்கச்சி உடம்பா தொங்குவா. ஏஜே என்ன பாதி கொண்டாரு, மீதியை நீ கொண்டாடு. ஹலோ அர்ச்சனா. இந்த வழியா தான் ஏஜே வருவான்னு அர்ச்சனா சொன்னான். நிச்சயமா தெரியுமா? இந்த வழியா தான் ஏஜே வருவாரா? மிஸ் ஆயிட மாட்டாரே. இப்ப ஏன் நீ இவ்வளவு பதட்டப்படுற? இந்த ரோடு வழியா தான் வருவான். உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் கப்பிள்ஸ் கல்யாண நாள்ல கண்டிப்பா மீட் பண்ணுவாங்கல்ல. இங்க பார், அதெல்லாம் அந்யூன்யமா இருக்க கப்பிள்ஸ் அப்படி சந்திச்சுப்பாங்க. நீ எதுக்கு அதுக்கு ஆசைப்படுற? நீ ஆசைப்படுற மாதிரி ஏஜே அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது. ஆரம்பத்துல இருந்து ஏஜேவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் ரொம்ப நல்லவர் தான். நான் அந்த ஏஜேவை தான் பார்க்க விரும்புறேன். ஆமா, ஏஜே முன்ன மாதிரி தான் இருக்காரா, இல்ல நான் டிவில பார்த்த மாதிரி கொஞ்சம் பூஸ்னாப்ல இருக்காரா? ஏஜேவை நீ பக்கத்துல பாத்திருக்கியா? பார்க்க எப்படி இருந்தாரு? முதல்ல ஹீரோ மாதிரி இருந்தாரு, இப்ப எப்படி இருக்காருன்னே தெரியல. ஏன் இன்னும் ஏஜேவை காணோம்? நாம வேணா நேரா அவர் வீட்டுக்கு பக்கமா போயிடலாமா? ஏய், நிலைமைய புரிஞ்சுக்காம பேசாத. ஊரெல்லாம் உன் போட்டோவை போஸ்டர் அடிச்சு ஒட்டி வச்சிருக்காங்க. எவனாவது பார்த்தான்னு வை, மொத்த பிளானும் காலி ஆயிடும். இங்கே வெயிட் பண்ணலாம். சரி, அவர் கார்ல தானே வருவாரு? முன்னாடி எல்லாம் அவருக்கு பைக் தான் ஓட்ட தெரியும். நான் தான் அவருக்கு கார் ஓட்ட கத்து கொடுத்தேன். ஆமா, இப்ப அவர் கார்ல வரும்போது விண்டோ க்ளோஸ் ஆயிருக்குமே, அப்புறம் நான் எப்படி பாப்பேன்? கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படியாவது நான் உனக்கு ஏஜேவை காட்டுறேன், போருமா? அப்புறம் எனக்கு பிடிச்சது ஸ்கை ப்ளூ கலர் ஷர்ட் தான். அந்த ஷர்ட் இன்னைக்கு போட்டிருப்பாரா? இன்னைக்கு ஒரு வேளை அந்த ஸ்கை ப்ளூ ஷர்ட் போட்டிருந்தாருன்னா நிச்சயமா இன்னும் நான் அவர் மனசுல இருக்கேன்னு தான் அர்த்தம். ஏஜேவோட கார் வருது. ஏஜேவோட காரா? ஸ்கை ப்ளூ ஷர்ட். அவர் மனசுல நான் தான் இருக்கேன்.